ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எவாலுவேஷன் டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அதோட டீட்டெயில் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். டயக்னஸ்டிக் எவாலுவேஷன். ஸோ ஜென்ரலாக டயக்னஸ்டிக் எவாலுவேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எவாலுவேஷனை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ டயக்னஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா கண்டறிதல்னு அர்த்தம். ஸோ ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த எவாலுவேஷனை பயன்படுத்துவோம். ஜென்ரலாகவே இந்த எவாலுவேஷன் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்கில்ஸ் இது எல்லாமே அவருக்கு பேஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த டயக்னஸ்டிக் எவாலுவேஷனை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரீ ரெக்வெஸ்ட், அதாவது முன்னாடியே ஒரு ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலியமாக ஒரு ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே எஃபெக்டிவாக போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த எவாலுவேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக இந்த எவாலுவேஷன் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் டீட்டெயில்னு சொல்லுவாங்க. அதாவது விரிவான விஷயங்களை தான் இந்த எவாலுவேஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் அப்ஜெக்டிவில் குட்டாக இருக்கிற மாதிரியும் எஸ்ஏ டைப்பில் பேடாக இருக்கிற மாதிரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிளை இப்போயும் எடுத்துக்கிட்டோம்னா ஏன் அந்த ஸ்டூடெண்ட் எஸ்ஏ டைப் ஆஃப் போர்ஷனில் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு, இல்லை ஃபெயில் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான எவாலுவேஷனை பயன்படுத்துவோம். ஸோ அப்படி அனலைஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளால் அந்த டிஃபிகல்ட்டிஸை ரெடியூஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த டயக்னஸ்டிக் எவாலுவேஷனில் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷன். ஸோ ஜென்ரலாக பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷன் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா ஒரு சரியான பர்சனை ஒரு சரியான இடத்துல பிளேஸ் பண்ணுறது தான் இந்த பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ ஜென்ரலாகவே இந்த எவாலுவேஷன் மூலியமாக நம்மளால் ஸ்டூடெண்ட் அல்லது லேர்னரோட நாலேஜ், ஸ்கில்ஸை பிகினிங்லேயே தெரிஞ்சிக்க முடியும். அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோக்ராம்லேயே தெரிஞ்சிக்க முடியும். ஜென்ரலாகவே இந்த பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷனில் ஸ்டூடெண்ட்டோட அச்சீவ்மெண்ட், ப்ரியர் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. முன்கூட்டியே அவர் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காரோ அதை பொறுத்து தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான இடத்த சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் தான் இந்த பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீட் எக்ஸாம், கேட் எக்ஸாம் இந்த மாதிரியான அகாடமிக் பர்பஸ்க்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குதுன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவரோட அச்சீவ்மெண்ட் என்ன, அவர் என்ன மாதிரியான ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டியோ அல்லது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு காலேஜோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷன் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சக்ஸஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸோட சக்ஸஸ் எது அப்படிங்கிறது மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னா அது எதை பொறுத்து இருக்கும்னா இந்த பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷனை பொறுத்து தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷனை வச்சு நம்மளால் ஒரு ஸ்டூடெண்ட்டோட லெவல் என்ன, பொசிஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் சீக்வன்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். ஜென்ரலாக இந்த கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் தான் இருக்கக்கூடிய எவாலுவேஷன்லேயே ஒரு எஃபெக்டிவ் எவாலுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், எவாலுவேஷனோட ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸே கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி சிபிஎஸ்சி இந்த அப்ரோச்சை தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதுதான் ஒரு எஃபெக்டிவ் எவாலுவேஷனாக இருக்கும். ஜென்ரலாக இந்த எவாலுவேஷனில் மார்க்குக்கு பதிலாக கிரேட்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கிரேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது 60 to 80% எடுத்தால் ஒரு கிரேட், அதே மாதிரி 80 to 90 எடுத்தால் ஒரு கிரேட், 90 to 100 எடுத்தோம்னா ஒரு கிரேட், இந்த மாதிரி லேர்னிங் எபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த எவாலுவேஷன் இருக்கும். கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த எவாலுவேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்டோட எக்ஸாமினேஷன் ஃபோபியா, அதாவது எக்ஸாமுக்கு பயப்படுற மாதிரியான விஷயங்களை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஜென்ரலாக இந்த எவாலுவேஷனில் ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், டயக்னஸ்டிக், பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரியான எல்லா டைப் ஆஃப் எவாலுவேஷனையுமே பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த எவாலுவேஷனில் சம்டைம்ஸ் ஒரு இன்ஃபார்மல் டெக்னிக்கும் பயன்படுத்துவோம். ஏன் அப்படின்னா ஒரு கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸை மட்டும் அப்ரோச் பண்ணாமல் கோகரிக்குலம் ஆக்டிவிட்டீஸையும் அண்ட் ஆட்டிடியூட், பிஹேவியரல் சேஞ்சஸ் இது மாதிரி நிறைய விஷயங்களை இது டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபார்மல் டெக்னிக்ஸை மட்டும் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இன்ஃபார்மல் டெக்னிக்ஸையும் சம்டைம்ஸ் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இந்த எவாலுவேஷனில் இருக்கும். ஸோ ஏரியாஸ் ஆஃப் கண்டினியூஸ் எவாலுவேஷன் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணோம்னா ரெகுலாரிட்டி ஆஃப் அசஸ்மெண்ட். ஸோ அசஸ்மெண்ட்டை ரெகுலர் டைம் பீரியடில் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், யூஸ் ஆஃப் கரெக்டிவ் மெஷர்ஸ். ஸோ லேர்னிங் எபிலிட்டிஸ்க்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அல்லது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களையும் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், ரீடெஸ்டிங். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் வீக்காக இருக்கார் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ரீடெஸ்ட் வைக்கிற மாதிரியான விஷயங்களையும் பண்ணும். அதே மாதிரி ஃபீட்பேக்னு எடுத்துட்டோம்னா நம்மளால் ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ரெண்டுமே சரியாக நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபீட்பேக் பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூனிட் டெஸ்டிங். ஸோ ஒரு யூனிட் முடிஞ்சோடனே அந்த யூனிட்டுக்குரிய டெஸ்ட்டை வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும்
ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் வைக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் டயக்னோசிஸ் ஆஃப் லேர்னிங் கேப்ஸ். ஸோ ஒரு லேர்னிங் கேப்பை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணுமோ அதையும் இந்த கண்டினியூவஸ் எவாலுவேஷனில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ரிஹென்சிவ். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்ப்ரிஹென்சிவில் 2 டைப் ஆஃப் ஆஸ்பெக்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்காலஸ்டிக் அஸ்பெக்ட். ஸோ ஸ்காலஸ்டிக் அஸ்பெக்ட் அப்படிங்கன்னு எடுத்துட்டோம்னா ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக, அதாவது சப்ஜெக்ட்னு சொல்லும்போது கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதான் இந்த ஸ்காலஸ்டிக் அஸ்பெக்ட். நெக்ஸ்ட் ஒன் கோ ஸ்காலஸ்டிக் அஸ்பெக்ட். ஜென்ரலாக கோ ஸ்காலஸ்டிக் அஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா கோ கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பர்சனல் குவாலிட்டிஸ், ஆட்டிடியூட்ஸ், வேல்யூஸ், பிஹேவியரல் சேஞ்சஸ், இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது கோ ஸ்காலஸ்டிக் அஸ்பெக்ட். ஸோ 2 அஸ்பெக்ட்லையுமே இந்த காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் நடக்கும். ஸோ ஏரியாஸ் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், எவாலுவேட்டிங், கிரியேட்டிங், அனலைசிங், அப்ளைங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏரியாஸ் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். நெக்ஸ்ட் ஒன் கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டு. ஸோ ஜென்ரலாக கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை ஒரு பர்டிகுலர் டேர்மை வச்சு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக ஒரு இண்டிவிஜுவலோட பர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்து தான் நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்களை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் ஈ கேன் டூ. ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும், அல்லது அவரோட பிஹேவியரை வச்சு அந்த பர்டிகுலர் விஷயத்தை எப்படியெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கில் ஓரியன்டாகவும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த எவாலுவேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜென்ரலாகவே ஒரு ரெஃபரன்ஸ்டு பேஸாக தான் இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ்டு பேஸ்டுன்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வச்சு தான் இந்த எவாலுவேஷன் நடக்கும். அதே மாதிரி இந்த எவாலுவேஷனில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத தான் செக் பண்ணுவோம் ஒழிய அந்த ஸ்டூடெண்ட்டை மற்ற ஸ்டூடெண்ட்டோட கம்பேர் பண்ண மாட்டோம். அதாவது நோ ரெஃபரன்ஸ் டு த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் இண்டிவிஜுவல் இன் த குரூப். ஸோ அப்படி நம்ம பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இந்த கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜன் காட் 100 மார்க்ஸ் இன் அ டெஸ்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ராஜன்கிறவர் மேத்தமெட்டிக்ஸில் 100 மார்க்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் மற்ற ஸ்டூடெண்ட்டோட கம்பேர் பண்ணலை. ஸோ அதனால இதை கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன் எ டைப்பிஸ்ட் டைப்ஸ் 60 வேர்ட்ஸ் பெர் மினிட். ஸோ ஒரு டைப்பிஸ்ட் 1 மினிட்ல அவரால் 60 வேர்ட்ஸை டைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் நாம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன். ஸோ ஜென்ரலாக ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த நாம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன் தான். ஏன் அப்படின்னா ஒரு நாம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷனில் நம்ம ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்காம அவரோட பர்ஃபார்மன்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்டோட எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இது நடக்கும். இந்த நாம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷனில் ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டி என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்காம அவரோட எபிலிட்டியை மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட அல்லது அந்த கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறதை தான் இந்த நாம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் இண்டிவிஜுவல்ஸ் ஆன் தட் டெஸ்ட். ஸோ ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த ஸ்டேட்டஸ் மற்ற ஸ்டூடெண்ட்டை இருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த நாம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷனை பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டேட்டஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அது செல்ஃப் ரெஃபரன்ஸ்டாவோ அல்லது கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டாவோ இருக்கக்கூடாது. ஸோ செல்ஃப் ரெஃபரன்ஸ்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ப்ரீவியஸ் டெஸ்ட்டில் அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு, இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் செல்ஃப் ரெஃபரன்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டு இண்டிவிஜுவலோட ஸ்டேட்டஸை மட்டும் சொல்கிறது இது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நாம் ரெஃபரன்ஸ்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் கிளாஸ் ரூமில் மற்ற ஸ்டூடெண்ட்டோட அவரோட எபிலிட்டியை கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ட்ரெடிஷ்னல் எவாலுவேஷனுங்கிறது இந்த நாம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ் ரூம் டெஸ்ட்டு, பப்ளிக் எக்ஸாமினேஷன், ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டு இது எல்லாமே நாம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷனாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நாம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராஜன் ஸ்டுட் ஃபர்ஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் இன் இஸ் கிளாஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட்டில் நடந்ததில் ராஜன் அவரோட கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலை ஒரு குரூப்பில் கம்பேர் பண்ணுறது தான் இந்த நாம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா த டைப்பிஸ்ட் ஹூ டைப்ஸ் 60 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஸ்டாண்ட்ஸ் above 90% ஆஃப் தி டைப்பிஸ்ட் ஹூ அப்பியர்டு த இன்டர்வியூ. ஸோ ஒரு டைப்பிஸ்ட் இன்டர்வியூவில் டைப்பிஸ்ட் 1 மினிட்ல 60 வேர்ட்ஸ் டைப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் எபிலிட்டி அந்த இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ண 100% பீப்புளில் 90% விட எபோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளில் கம்பேர் பண்ணுறது தான் இந்த நாம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன். நெக்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் இருந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட்ஸ் த ட்ரூ எவாலுவேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் பாசிபிள். ஸோ ஒரு ட்ரூ எவாலுவேஷன் அல்லது ஒரு எஃபெக்டிவ் எவாலுவேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸ் அண்ட்
and comprehensive evaluation. ஸோ கொடுத்த ஆப்ஷனில் continuous evaluation கொடுத்துருக்காங்க. ஸோ the correct answer is continuous evaluation. Next question. Assessment. Formative evaluation tends to accelerate the pace of learning. ஜென்ரலாகவே ஒரு லேர்னிங் ப்ராசஸோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனில் தான் நடக்கும். ஸோ த அசஸன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் ரீசன். அண்ட் அகெயின்ஸ்ட் சம்மேட்டிவ் எவாலுவேஷன் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் இஸ் ஹைலி ரிலையபிள். ஸோ ஒரு ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் ஹைலி ரிலையபிள்னு சொல்லியிருக்காங்க சம்மேட்டிவ் எவாலுவேஷனோட கம்பேர் பண்ணும்போது. பட் ரெண்டுமே, அதாவது சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அண்ட் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் ரெண்டுமே ஹைலி ரிலையபிள் தான். ஸோ த ரீசன் இஸ் ராங். த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் அசஸன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். குட் எவாலுவேஷன் ஆஃப் ரிட்டன் மெட்டீரியல் சுட் பி பேஸ்ட் ஆன். ஸோ ஒரு ரிட்டன் மெட்டீரியலை நல்ல முறையில் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்த ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட், அதாவது ஒரு சப்ஜெக்டை பற்றி புரிதல் வந்து கண்டிப்பாக அந்த ரிட்டன் மெட்டீரியலில் இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் அசஸஸ் த லேர்னிங் ப்ராக்ரஸ் டு ப்ரொவைட் கண்டினியூவஸ் ஃபீட்பேக் டு போத் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டியூரிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கொடுத்த ஆப்ஷனில் எந்த எவாலுவேஷன் ஃபீட்பேக்கை கண்டினியூஸாக டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனில் ஆன்கோயிங் ஃபீட்பேக் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆன்கோயிங் ஃபீட்பேக் கிடைக்கிறது மூலயமா டீச்சர் அண்ட் லேர்னர் ரெண்டு பேரோட எஃபெக்டிவ்னஸையுமே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். நெக்ஸ்ட் ஒன். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ஆர் காமன்லி யூஸ்டு ஃபார் தி பர்பஸ் ஆஃப். ஸோ ஜென்ரலாக ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் எதுக்கு பயன்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேக்கிங் செலெக்ஷன்ஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் ஜாப். ஸோ ஒரு பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷன் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷனில் நம்ம அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன். செலக்டிங் கேண்டிடேட்ஸ் ஃபார் எ கோர்ஸ். ஸோ ஒரு டயக்னஸ்டிக் எவாலுவேஷனை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்னஸ்டிக் எவாலுவேஷனையும் நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபைங் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் த லேர்னர்ஸ், அதாவது ஒரு ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன்லையும் நம்ம அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை பயன்படுத்த மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன். அசஸிங் த அமௌண்ட் ஆஃப் லேர்னிங் ஆஃப்டர் டீச்சிங். ஸோ ஒரு ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் லேர்னர் அவரோட லேர்னிங் அப்ஜெக்டிவை கம்ப்ளீட் பண்ணிட்டாரா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அசஸிங் தி அமௌண்ட் ஆஃப் லேர்னிங் ஆஃப்டர் டீச்சிங். Next one. On the basis of summative tests, a teacher is interpreting a student's performance in terms of their wellness lifestyle evident in behavior. This will be called. So ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் ஒரு ரெஃபரன்ஸ்டு ஓரியன்ட் எவாலுவேஷன், அதாவது நாம் ரெஃபரன்ஸ்டு கிரைட்டீரியான் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன், இந்த ரெண்டு டைப் ஆஃப் எவாலுவேஷனில் தான் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது ஒரு லேர்னரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா அதை கிரைட்டீரியான் ரெஃபரன்ஸ்டு டெஸ்டிங் சொல்லுவோம். இன்கேஸ் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டஸை அந்த பர்டிகுலர் கிளாஸ் ரூம்லையோ அல்லது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறதை நம்ம நாம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்டிங் சொல்கிறோம். ஸோ கொடுத்த கொஸ்டினில் இண்டிவிஜுவலோட பர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் இன் டர்ம்ஸ் ஆஃப்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கிரைட்டீரியான் ரெஃபரன்ஸ்டு டெஸ்டிங். நெக்ஸ்ட் ஒன். த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எவாலுவேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் ஆர். ஸோ ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் எவாலுவேட் பண்ணுறதுக்குரிய ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். டு கேதர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்டூடெண்ட் வீக்னஸ். ஸோ ஜென்ரலாகவே ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை நம்ம அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எவாலுவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன். டு மேக் டீச்சர்ஸ் டேக் டீச்சிங் சீரியஸ்லி. ஸோ ஒரு டீச்சிங் ப்ராசஸை டீச்சர் கம்பல்சரி சீரியஸாக பண்ணணும். ஸோ இது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். டு ஹெல்ப் டீச்சர்ஸ் அடாப்ட் இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ ஒரு டீச்சிங் மெத்தடில் இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸை பயன்படுத்தணும். ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். டு ஐடென்டிஃபை த ஏரியாஸ் ஆஃப் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டீச்சர் ட்ரைட்ஸ். ஸோ ஒரு டீச்சர் அவரோட எந்த ஏரியாவில் அவரோட ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். இதுவும் ஒரு எவாலுவேஷனோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் B, C and D only. Next question. Match the items of the first set with that of second set in respect of evaluation system. So match the following கேட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரியான எவாலுவேஷன் கொடுத்துருக்காங்க, அது ரிலேட்டடான என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டையும் நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். ஸோ ஒரு ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் டியூரிங் த ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கும்போது, அப்படி இல்லாட்டி ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது எவாலுவேட் பண்ணுறதா நம்ம ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான எவாலுவேஷனுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் பயன்படுத்துவாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் குவிஸ் அண்ட் டிஸ்கஷன், இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் பயன்படுத்துவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் குவிஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். சம்மேட்டிவ் எவாலுவேஷன். ஸோ சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் at the end of the program அல்லது ஒரு ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பண்ணக்கூடியதான் சம்மேட்டிவ் எவாலுவேஷன். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் தேர்ட் ஆப்ஷன். கிரேடிங் தி ஃபைனல் லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ சம்மேட்டிவ் எவாலுவேஷனுங்கிறது அவுட்கம் அல்லது ரிசல்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். ஸோ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷனாலே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஸ்காலஸ்டிக் அப்ரோச் அல்லது ஒரு கோகாலஸ்டிக் அப்ரோச், அதாவது ஒரு
பர்டிகுலர் கரிக்குலமை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் கோ கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ், ஆட்டிடியூட், பிஹேவியரல் சேஞ்சஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது தான் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எவாலுவேட்டிங் காக்னிட்டிவ் அண்ட் கோ காக்னிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் வித் ரெகுலாரிட்டி. நெக்ஸ்ட் ஒன், நார்ம் அண்ட் கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட். ஸோ ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனாலே நம்மளுக்கு தெரியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அல்லது ஒரு ப்ரீ டிஃபைன்டு விஷயத்தை வச்சு ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்டேட்டஸ் அல்லது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்டேட்டஸை கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட் அல்லது ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன், டெஸ்ட் அண்ட் தேர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் எ குரூப் அண்ட் சர்டன் யார்ட் ஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், த பர்பஸ் ஆஃப் ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் இஸ் டு. ஸோ ஜென்ரலாக ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனோட பர்பஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்த ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, டு ஆக்சலரேட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு லேர்னிங் ப்ராசஸோட ஸ்பீடை பேஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனோட பர்பஸாக இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆக்சலரேட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இண்டிகேட்ஸ் எவாலுவேஷன். ஸோ கொடுத்த ஆப்ஷனில் எதெல்லாம் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ராம் காட் 45 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 200. ஸோ இது ஒரு கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் ஒன், மோகன் காட் 38% மார்க்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இதுவும் கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன். ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஷாம் காட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் இன் ஃபைனல் எக்ஸாமினேஷன். ஸோ இதுவும் கிரைட்டீரியா அண்ட் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன். ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷன். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.